Next, fundamental duties. So fundamental duties பத்தி என்ன ஆர்டிகல் சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 51A எதை பத்தி சொல்றது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தி சொல்றாங்க. சரியா? So what are the fundamental duties? ஒரு 10 fundamental duties கொடுத்திருக்காங்க. சரியா? Respect the national symbols and national anthem. நம்ம தேசிய கீதம் தேசிய symbols எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதே போல safeguard the public property. நம்ம பொதுசொத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, சேதம் விளைவிக்கக்கூடாது. அதே போல நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர்களோட தியாகத்தை வந்து மறக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி 10 டியூட்டிஸ் நமக்கு இருக்கு. ஓகேவா? அது 1 hour மட்டும் கொடுத்துருக்கோம். சரியா? நெக்ஸ்ட், சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இடையே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, எந்தெந்த வகையில் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், ஃபினான்சியல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி 3 வகையான உறவு முறைகள் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ். அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல எப்படி இருக்குது, 14 தான் அலுவலக மொழியாக இருக்குது. அட் ப்ரெசென்ட் 22 languages as a official language in India. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் 14 மொழிகள் தான் இந்தியாவோட ஆட்சி மொழியாக இருந்தது, அலுவலக மொழியாக இருந்தது. இப்போ 22 இருக்குது. ரெகனைஸ்ட் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் 22 அட் ப்ரெசென்ட். ஓகே, நெக்ஸ்ட் எமர்ஜென்சி. 3 வகையான எமர்ஜென்சி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி இது வந்திருக்கு. பட் ஆனால் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் இந்தியாவுக்கு வந்தது. ஓகே, தேங்க்யூ. Okay, the constitution was adopted on November 26, 1949. 49 8th கிராமன் பார்த்தோம். ஓகேவா? அதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா preamble. Preamble is an introductory part. ஓகேவா? preambleனா introductory part of preface. Okay, next, so இந்த constitution ல எத்தனை parts இருக்கு? 22 parts, 395 articles and 8 schedules. So constitution ல எத்தனை parts இருக்கு? 22 parts, 395 articles and 8 schedules இருக்கு. So the constitution of India was came into force on January 26, 1950. ஆட்லை டைம் ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஏற்றுக்கொள்ளப்படுது. ஸோ அதனால நம்ம அந்த டேவை நம்ம என்னன்னு செலிப்ரேட் பண்றோம், ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட், salient features of constitution. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட மிக முக்கியமான கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் lengthiest and written constitution. ஸோ இந்த உலகத்திலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. நெக்ஸ்ட், partly rigid and partly flexible. ஸோ இது எப்படி இருக்கு, ரிஜிடாகவும் இருக்கு, ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கு. வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளதாகவும் இருக்கு, வளையாத தன்மை உடையதாகவும் இருக்கு. ஸோ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், கூட்டாட்சி அரசாங்கம் இருக்கு. நெக்ஸ்ட், செக்யூலர் ஸ்டேட். ஸோ இந்தியா வந்து ஒரு செக்யூலர் ஸ்டேட், மத சார்பற்ற அரசை வந்து பரிந்துரை செய்து இந்த கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுதந்திரமான நீதித்துறையை கொண்ட அமைப்பா இருக்கு. நெக்ஸ்ட், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். 18 வயசுக்கு ஆன எல்லாருக்குமே என்ன இருக்கு, ரைட் டு vote. எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடும் இல்லாம அனைவருக்கும் என்ன இருக்கு, ஓட்டுரிமையானது இருக்கு. ஸோ அதான் நம்ம என்ன சொல்றோம், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஓகே, ஸோ preamble. preamble என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சர்வோஜி இறையாண்மை உடைய, சோசியலிஸ்ட் சமூக, செக்யூலர் சமய சார்பற்ற, டெமோக்ராட்டிக் மக்களாட்சி, ரிபப்ளிக் குடியரசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் மாறாம இருக்கணும். சர்வோஜனிட்டி, சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். ஓகே, சர்வோஜிக், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். ஸோ இந்த ஆர்டர் வந்து மாறக்கூடாது. சரியா? Okay, today we learned the topic civics lesson 1, Indian Constitution. So what is Constitution? So Constitution is a fundamental law of the country. So fundamental law of the country நாம என்னன்னு சொல்றோம், Constitution அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? The concept of Constitution was first organized in USA. First இந்த Constitution அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா USA தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க.
கேட்குறாங்க. சரியா? குட் மார்னிங்ப்பா. ஐ எம் ஆர் நித்யா, டீச்சிங் 10th சோசியல் சயின்ஸ். டுடே வி டிஸ்கஸ் த டாபிக் சிவிக்ஸ் லெசன் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்திய அரசியல் அமைப்பு பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரியா? லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த லெசனில் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டு நோ அபவுட் த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எப்படி உருவாச்சு, த சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்க மிக முக்கியமான கூறுகள் என்னென்ன, த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். ஸோ குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, டு நோ த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள்னால் என்ன அப்படிங்கிறத பற்றியும், நெக்ஸ்ட்டு த சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஸ், அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு முறைகள் பற்றியும், அண்ட் தென் எமர்ஜென்சி பவர்ஸ், அவசர நிலை பிரகடனம். ஸோ இதெல்லாம் இதை பற்றியெல்லாம் இந்த லெசனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? இன்ட்ரொடக்ஷன். த கான்ஸ்டியூஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கண்ட்ரி. ஸோ அரசியலமைப்பு தான் என்னதுன்னு சொல்கிறோம், நம்மளுடைய நாட்டுடைய ஃபண்டமெண்டல் லா, அடிப்படை சட்டம் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பை தான் சொல்கிறோம். which reflects the fundamental principles on which the government that the country is based. ஸோ ஒரு அரசாங்கம் பின்பற்றக்கூடிய அடிப்படை கொள்கைகள் அதெல்லாமே சொல்லக்கூடிய ஒரு இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இட் இஸ் எ வெஹிக்கிள் ஆஃப் எ நேஷன்ஸ் ப்ரோக்ரஸ். ஸோ ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்தை அளவிடக்கூடிய ஒரு அளவுகோலாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டியூஷன். த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் இன் USA. ஸோ இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிற அந்த கோட்பாடை வந்து முதல்ல யூஸ் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா USA. யூஸ் பண்ண நாடு எது? USA. 1 mark question. The concept of constitution was first originated in USA. Okay. So what is constitution? Constitution is the fundamental law of a country which reflects the fundamental principles on which the government that country is based. Okay. The concept of constitution was first originated in USA. Okay. The need for constitution. இந்த அரசியலமைப்பு வந்து எதுக்காக தேவைப்படுது? ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் ஹாவ் ஏ கான்ஸ்டியூஷன்ஸ் தட் கவர்ன்ஸ் தெம். ஸோ எல்லா மக்களாட்சி நாடுகள்லேயும் இந்த அரசியலமைப்பானது இருக்குது. The constitution puts down certain principles that form the basis of any kind of the state that we citizens desire to live in. A constitution tells us the fundamental nature of our society. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்குது. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க, எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃப்ரேம்டு பை த கான்ஸ்டியூட் அசம்பிளி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஃப்ரேம் பண்ணது யார்? கான்ஸ்டியூட் அசம்பிளி. செட்டப் அண்டர் த கேபினெட் மிஷன் பிளான். ஸோ அமைச்சரவை தூதுக்குழுவில் வந்து இந்த 1946 எதை சொல்லியிருக்காங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூட் அசம்பிளியை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. த அசம்பிளி கன்சிஸ்ட் ஆஃப் 389 மெம்பர்ஸ் ரெப்ரசன்டிங் த ப்ரொவின்சஸ். ஸோ இதில் எதெல்லாம் இந்த அசம்பிளியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 389 மெம்பர்ஸ். அதில் ப்ரொவின்சஸ் மாகாணங்கள்லேருந்து 292வும் ஸ்டேட்ஸ்லேருந்து 93யும். த சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ், அதாவது சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் அந்த மாகாணங்கள்லேருந்து தலைமை அலுவலருடைய மாகாணத்திலேருந்து 3 மெம்பர்ஸும் பலூசிஸ்தான்லேருந்து ஒருத்தரும் இந்த அசம்பிளியில் இருக்காங்க. சரியா? டோட்டலாக 389 மெம்பர்ஸ். த அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆன் December 9, 1946. ஸோ இந்த கான்ஸ்டியூட் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடக்குது? December 9, 1946 நடக்குது. ஓகே. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, த ஓல்டு மெம்பர், வாஸ் எலெக்டட் அஸ் த டெம்பரவரி பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி. இந்த கான்ஸ்டியூட் அசம்பிளியோட டெம்பரவரி பிரசிடெண்ட்டாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இருக்கார். ஆல் த ஒர்க் வாஸ் இன் ப்ரோக்ரஸ். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா டைட். ஸோ இது மாதிரி இந்த ஒர்க்கு இந்த கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கும்போதே என்ன ஆச்சு, இந்த சச்சிதானந்த சின்ஹா இறந்ததுனால டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் அசம்பிளி. ஸோ சச்சிதானந்த சின்ஹா இறந்ததுக்கு பின்னாடி பிரசிடெண்ட்டாக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே.
Similarly, both H.C. Mukherjee and V.T. Krishnamachari were elected as the Vice President of the Assembly. ஸோ கான்ஸ்டியூட் அசம்பிளின்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணுறாங்க எப்போ அமைச்சரவை தூதுக்குழு வந்தப்போ ஓகேவா 1946. அந்த கான்ஸ்டியூட் அசம்பிளியில் இதனுடைய டெம்ப்ரவரி பிரசிடெண்ட்டாக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் இறந்ததுனால என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பிரசிடெண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ அவருக்கு கீழே 2 வைஸ் பிரசிடெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னா H.C. Mukherjee and V.T. Krishnamachari. ஓகே, the assembly met for 11 sessions along with the 166 days of meeting. the assembly met for இந்த அசம்பிளி வந்து எத்தனை செஷனாக நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 11 செஷன் நடந்தது. அதே சமயத்தில் 166 டேஸ் வந்து மீட்டிங் நடந்தது. டூரிங் த டிஸ்கஷன் 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வேர் ப்ரெசன்டட். ஸோ எத்தனை சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணின்னு பார்த்தோம்னா 2473 சட்ட திருத்தங்களானது கொண்டு வரப்பட்டது. சம் ஆஃப் தம் ஆர் அக்செப்டட். அதில் நிறைய கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. The assembly worked through various committees and draft the constitution was prepared by the drafting committee. ஸோ இந்த கான்ஸ்டியூட் அசம்பிளியில் நிறைய கமிட்டிஸ் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த கமிட்டி தான் என்னன்னு பார்த்தோம்னா டிராஃப்டிங் கமிட்டி, அரசியலமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய குழு. ஸோ டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்கிறோம். The assembly worked together the various committees and draft the constitution was prepared by the drafting committee under the chairmanship of Dr. B.R. Ambedkar. So the drafting committee chairman யாரு? Dr. B.R. Ambedkar. So he is recognized as the father of constitution of India. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரைவு குழுவோட தலைவராக இருந்தவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ இவர் தான் இந்த சட்டத்தை எழுதுனதுனால இவர் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு சொல்கிறோம். ஓகே, த ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. Who was the father of Constitution of India? Dr. B.R. Ambedkar. Next, after the draft had been discussed by the people, the press, provincial assemblies and others, the constitution was finally adopted on November 26, 1949. ஸோ லாஸ்ட்டாக அந்த கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஃபைனலாக எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா November 26, 1949 ஏற்றுக்கிட்டாங்க. கண்டைன்ட் ஏ ப்ரையாம்பிள். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரையாம்பிள் முன்னுரை இருக்குது. ஓகேவா, 22 பார்ட்ஸ் 22 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அதில் 395 ஆர்டிக்கல் அண்டு 8 ஷெட்யூல்டு 8 அட்டவணைகள் 395 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இது 1 மார்க் கொஷின். ஸோ கான்ஸ்டியூஷனில் எத்தனை பிரிவுகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷனில் ப்ரையாம்பிள் முன்னுரை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 22 பார்ட்ஸ் 395 ஆர்டிகல்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல்ஸ் இருக்குது. The drafted constitutions came into force on 26 January 1950. ஸோ அந்த எழுதப்பட்ட அரசியலமைப்பு எப்போ இருந்து ஏற்றுக்கிட்டாங்க, நடைமுறைக்கு கொண்டு வந்தது அப்படி அது கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்னா 26 January 1950, 26 ஜனவரி 1950, 1950 இந்திய அரசியலமைப்பானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. த டே இஸ் நோன் அஸ் த ரிபப்ளிக் டே. ஸோ இதனால் இந்த நாளை நம்ம என்னன்னு கொண்டாடுறோம், குடியரசு தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இட் இஸ் பீயிங் அப்சர்வ்ட் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரிபப்ளிக் டே கொண்டாடிட்டு இருக்கோம். பிரேம் பெஹாரி நரேன் ரைசாடா வாஸ் த கேலிகிராஃபர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ஸ் வாஸ் ஹேண்ட் ரிட்டன் பை ஹிம் எ ஃப்ளோயிங் இட்டாலிக் ஸ்டைலில் எழுதியிருக்காரு. யார்? பிரேம் பெஹாரி நரேன் ரைசடா. பிரேம் பெஹாரி நரேன் ரைசடா அப்படிங்கிற அந்த கேலிகிராஃபர் அவர் தான் அந்த எழுத்தாளர். எந்த ஸ்டைலில் எழுதியிருக்காரு? இட்டாலிக் ஸ்டைலில் ஹேண்ட் ரிட்டன் காப்பியாக எழுதியிருக்காரு. ஓகேவா, இத்தாலிய மொழியில் எழுதியிருக்காரு. ஓகே, எது? கான்ஸ்டியூஷனை. ஓகேவா, 1 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு salient features of Indian Constitution. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கிய கூறுகள் என்னென்னு பார்த்தோம்னா இட் இஸ் த லென்த்தியஸ்ட் ஃபார் ஆல் த ரிட்டன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய அரசியலமைப்பு பார்க்கும்போது இந்தியாவோட அரசியலமைப்பு தான் என்னாகுது, மிகப்பெரிய நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பாக இருக்குது. He has borrowed most of the provisions from the constitutions from various countries. ஸோ இதெல்லாம் இந்த எழுதிக்கக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க,
பிற நாடுகளில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பிற நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு பார்த்து நம்ம எழுதுனது தான். ஓகேவா? இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு எப்படி இருக்குது? ரிஜிட், நெகிழா தன்மை உடையதாகவும் இருக்குது. அதே சமயத்தில் ஃப்ளெக்சிபிள், வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளதாகவும் இருக்குது. ஓகேவா? இட் எஸ்டாப்ளிஷ் ஏ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஃபெடரல் சிஸ்டம், ஸோ இது ஒரு கூட்டாட்சி அரசாங்கமாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் இணையக்கூடிய அந்த கூட்டாட்சி அரசாங்கமானது இருக்குது. இட் மேக் த இந்தியா ஆஸ் ஏ செக்யுலர் ஸ்டேட். இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற அரசாக இருக்குது. அதாவது இந்திய அரசாங்கம் வந்து எந்த ஒரு சமயத்தையும் சாராத ஒரு சமய சார்பற்ற நாடாக இந்தியா இருக்குது. இட் ப்ரொவைடர் அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. அதாவது நீதித்துறைக்கு வந்து சுதந்திரமான நீதித்துறையை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இட் இன்ட்ரடியூஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அண்ட் அக்ராஸ் டு ரைட் த ஓட் to all the citizens above 18 years of age without any discrimination. ஸோ 18 வயது அடைஞ்ச எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க? ஓட்டுரிமையானது இருக்குது. அதில் எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? ஓட்டுரிமையானது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரையாம்பிள். ப்ரையாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரொடக்ஷனரி பார்ட், முன்னுரைன்னு சொல்கிறோம். சரியா? The term preamble refers to the introduction or preface to the constitution. preamble அப்படின்னா என்ன? முன்னுரை. அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய முன்னுரை. அது அந்த பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? preambleன்னு சொல்கிறோம். It consists of the ideal objectives and the basic principle of the constitution. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த முன்னுரையில் எதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதனுடைய பேசிக் பிரின்சிபல் என்ன, இதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இட் ஹேஸ் ஏ கிரேட் வேல்யூ அண்ட் ஹேஸ் பீன் டிஸ்கிரைப்டு த கீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் விச் இஸ் நோன் அஸ் த கீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய அரசியலமைப்பு சட்டத்தின் திறவுகோள்னு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த முன்னுரை பகுதி தான், ப்ரியாம்பிளில் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? விச் இஸ் நோன் அஸ் த கீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன். preamble is known as the key of the constitution. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் திறவுகோல்னா எதை சொல்கிறோம்? இந்த preamble, முன்னுரை பகுதியை. The preamble to the Indian Constitution is based on the objective resolution drafted by Jawaharlal Nehru, which was adopted by the Constituent Assembly on January 22, 1947. So, the preamble of Indian Constitution is based on objective resolutions drafted by Jawaharlal Nehru, which was adopted by the Constituent Assembly. ஸோ இந்த முன்னுரை, அரசியலமைப்பு சட்டத்துடைய இந்த முன்னுரை பகுதியில் வந்து அது எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நேரு. விச் வாஸ் அடாப்டட் பை கான்ஸ்டியூட் அசம்பிளி. ஏற்றுக்கிட்டது வந்து இந்த கான்ஸ்டியூட் அசம்பிளி ஏற்றுக்கிட்டாங்க. எப்போ? ஜனவரி 22, 1947. It has been amended once by the 42nd Constitutional Amendment Act. ஸோ 42 சட்ட திருத்தங்கள் வந்து இருக்குது. அதில் வந்து Constitutional Amendment Act of 1976 which added 3 new words. ஸோ 45வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 3 வேர்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டிகிரிட்டி. சோசியலிஸ்ட் சமுதாய, செக்யூலர் சமய சார்பற்ற, இன்டிகிரிட்டி ஸோ ஒரு ஒற்றுமையான. ஸோ இந்த மாதிரி இந்த 3 வேர்ட்ஸும் வந்து சேர்த்திருக்காங்க. த preamble begins with the phrase "we the people of India." ஸோ நம்ம எல்லாமே என்னது? இந்திய குடிமக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வாசகத்திலேருந்து இந்த preambleஆனது தொடங்குது. இந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய முன்னுரை தொடங்குதுன்னு சொல்கிறாங்க. Thus we can say the people of India are the source of our constitution. The preamble of our constitution states that India is a sovereign, இறையாண்மையுடைய, சோசியலிஸ்ட் சமுதாய, சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. ஸோ இந்த ஆர்டர் மாறாமல் இருக்கணும் கண்ணே. சோவர்ஜின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இறையாண்மையுடைய சமூக சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசுன்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? இந்திய கான்ஸ்டியூஷனில் ப்ரையாம்பிளில் இந்தியாவை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்க? சோவர்ஜின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்தியாவில் இருக்குது. It aims to secure all Indian citizens social, economic and political justice. அனைவருக்குமே எனது சமநீதி தான். நெக்ஸ்ட் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஸோ இது 3 தான் என்னது?
அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுடைய ஸ்லோகனாக இருந்தது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது மூணு தான் ஃப்ரெஞ்சு புரட்சியுடைய தாரக மந்திரமாக இருந்தது. தே ஆர் கிவன் த இம்பார்ட்டன்ஸ் டு த ப்ரையாம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். ஸோ அதே சமயத்தில் இந்த 3 வார்த்தைகளுமே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ப்ரையாம்பிளில் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப்னா என்ன? குடியுரிமைன்னு சொல்கிறோம். சரியா? த வேர்ட் சிட்டிசன் இஸ் derived from the Latin word civics. It means residents of a city states. ஸோ சிட்டிசன் அப்படிங்கிறதுனா என்ன? சிவிக்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது. அதாவது ஒரு நாட்டில் ஒரு இடத்துல குடி இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சிட்டிசன் அப்படிங்கிறோம். சிட்டி ஸ்டேட்னு சொல்கிறோம். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் எ சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் ஃபார் த ஹோல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய அரசியலமைப்பு இந்திய மக்களுக்கு என்ன குடியுரிமையை கொடுத்துருக்குன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை மட்டும்தான் கொடுத்துருக்கு. சரியா? ஆர்டிகல்ஸ் 5 to 11 அண்டர் த பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ் டீல்ஸ் வித் த சிட்டிசன்ஷிப். ஸோ இந்த குடியுரிமையை பற்றி எந்தெந்த ஆர்டிகல்ஸில் சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் இந்த குடியுரிமையை பற்றி சொல்கிறாங்க. சரியா? சிட்டிசன்ஷிப் ஆக்ட், குடியுரிமை சட்டம். ஸோ எப்போ கொண்டு வராங்க? 1955. த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 provides for acquisitions and loss of citizenship after the commencement of constitution. This act has been amended so far 8 times. ஸோ இந்த குடியுரிமை சட்டம் 1955 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தின் கீழே எப்படியெல்லாம் நம்ம குடியுரிமையை பெறலாம், எந்த வகையில் நம்ம குடியுரிமையை இழக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த குடியுரிமை சட்டத்தில் 8 டைம் என்ன கொண்டு வந்தாங்க? சட்ட திருத்தமானது கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் அக்வசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஸோ எந்தெந்த வகையில் நம்ம குடியுரிமையை பெறறோம் அப்படிங்கிறது தான். சரியா? According to the Citizenship Act 1955, the citizenship could be acquired through any time of the following methods. ஸோ 1955 கொண்டு வந்த இந்த குடியுரிமை சட்டத்தின் மூலியமாக எந்தெந்த வகையில் நம்ம குடியுரிமையை பெறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பை பர்த், பிறப்பினால். ஆல் பர்சன்ஸ் born in India on or after January 1926, 1950 are treated as a citizens by birth. ஸோ ஜனவரி 26, 1950 அன்னைக்கோ அல்லது அதுக்கு பிறகோ பிறக்கிறவங்க எல்லாருமே என்னென்னு சொல்கிறோம்? இந்திய குடிமக்கள் தான். ஸோ எதனால்? அவங்க பிறப்பால். ஓகே. நெக்ஸ்ட்டு பை டிசன்ட். ஸோ வம்சாவளி மூலியமாக பெறுறது. ஓகேவா? எ பர்சன் பார்ன் அவுட் சைட் இந்தியா ஆன் ஆர் ஆஃப்டர் 26, 1950. அதாவது ஒருத்தங்க இந்தியாவுக்கு வெளியே பிறந்திருக்கலாம். ஓகேவா? ஜனவரி 26, 1950க்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ வேறு எங்கேயாவது பிறந்திருக்கலாம் இந்தியாவும் இல்லாமல். ஷால் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை டிசன்ட் இஃப் ஹிஸ் ஃபாதர் இஸ் ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அட் த டைம் ஆஃப் ஹிஸ் பர்த். ஸோ அவங்க அப்பா இந்திய குடியுரிமையை பெற்றவர், பையன் வெளிநாட்டில் இப்போ அமெரிக்காவில் கூட பிறந்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு என்ன உரிமை இருக்குது? வம்சாவளி மூலிமா இந்திய குடியுரிமை பெறத்துக்கான உரிமை இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு பண்ணுறது மூலிமா. பர்சன்ஸ் கேன் அக்வயர் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா பை ரெஜிஸ்ட்ரேஷன் வித் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி. நம்ம தேவை தகுந்த ஆவணங்களோடு நம்ம பதிவு செய்யும்போது நமக்கு இந்திய குடியுரிமையை நம்ம பெறலாம். நெக்ஸ்ட் பை நேச்சுரலைசேஷன். ஸோ இயல்புரிமை மூலியமாகவும் பெறலாம். எ ஃபாரினர்ஸ் கேன் அக்வயர் தி இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆன் அப்ளிகேஷன் ஃபார் நேச்சுரலைசேஷன்ஸ் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க? இந்தியா வந்தாங்கன்னா இந்தியாவில் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேட்குறாங்க. எது மூலியமாக? தங்களுடைய இயல்பு உரிமை மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம குடியுரிமையை பெறலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பை இன்கார்பரேஷன்ஸ் ஆஃப் டெரிட்டரி. ஸோ பிரதேச நாடுகள் இணையிறது மூலியமாகவும் நம்ம என்ன பண்ணலாம்? இந்திய குடியுரிமையை பெறலாம். இந்த ஈவெண்ட் ஆஃப் certain territory being added to the territory of India, the government of India shall specify the persons of the territory who shall be a citizen of India. அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதி இந்தியாவோட இணைக்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்திய குடியுரிமையை கொடுப்பாங்க. ஓகேவா? இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச புதுசில் 590 சிற்றரசுகளாக இருந்ததுன்னு பார்த்தோம். ஸோ அதில் இந்தியாவோட எந்தெந்த நாடுகள் இணையுதோ அந்த நாடுகளுக்கு எல்லாமே என்னது? இந்திய குடியுரிமையானது கொடுத்தாங்க.
ஓகே. நெக்ஸ்ட்டு லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஸோ குடியுரிமையை நம்ம எந்தெந்த வகையில் இழக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, a Citizenship Act of 1955 prescribed the 3 ways of losing citizenship. 3 வகையில் நம்மளுடைய குடியுரிமையை இழக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இட் கேன் வாலண்டியரிலி ரினவுன்ஸ்டு பை எ சிட்டிசன்ஸ். எனக்கு இந்த குடியுரிமை வேண்டாம்னு சொல்லி நாம் என்ன பண்ணலாம், குடிமகனே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துறது மூலியமாக. நெக்ஸ்ட், இட் கேன் பி டெர்மினேட்டட் இஃப் எ பர்சன் அக்வயர்ஸ் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி. ஸோ நான் இங்கே வந்து எங்கள் வெளிநாட்டில் நான் குடியுரிமை இருக்கேன், இப்போ அமெரிக்காவில் இருக்கேன்னா இப்போ நான் அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி அங்கே வாங்கிட்டேன். ஸோ எனக்கு இந்திய குடியுரிமை தேவையில்லைன்னு சொன்னால் அவங்களுடைய குடியுரிமையானது தானாக இழந்துடும். நெக்ஸ்ட், த சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் டிப்ரைவ் எ நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ் if it is satisfied that the citizenship was acquired by fraud, false representation or concealment of material facts or indulges in trade with enemy countries, or if the person has been sentenced to imprisonment for the period of 2 years. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இயல்புரிமையின் மூலியமாக குடியுரிமை கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்க பட்சத்தில் அவங்க வந்து ஒரு ஃப்ராடானவங்க, தப்பான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க, இவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குடியுரிமையானது என்ன ஆயிரும், கேன்சல் பண்ணிடுவாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் are enriched in part 3 of the constitutions from article 12 to 35. ஸோ கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3ல் எதை பற்றி சொல்கிறாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்கிறாங்க. சரியா? அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. இது எதுலேருந்து எந்தெந்த ஆர்டிகல்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 12 to 35 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இன் திஸ் ரெக்கார்ட் த ஃப்ரேம்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டிப்ரைவ்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் USA. Originally the constitutions provide for 7 fundamental rights. ஸோ மேக்ஸிமம் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற கான்செப்டே நம்ம எதை பார்த்து தான் இது பண்ணோம், USA பார்த்து தான் மேக்ஸிமம் எழுதியிருக்கோம். ஆரம்பத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை உரிமைகள் கொடுத்துருந்தாங்க, 7 உரிமைகள் கொடுத்துருந்தாங்க. அட் ப்ரெசன்ட் தெர் ஆர் ஒன்லி 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அதில் வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருந்தது, சொத்துரிமை, அதை வந்து எடுத்துட்டாங்க. அடிப்படை உரிமைகள்லேருந்து எடுத்தோடனே இப்போ அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை இருக்குது, 6 தான் இருக்குது. ஓகேவா? Part 3 of the Constitution is rightly described the Magna Carta of India. ஸோ பார்ட் 3 தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? while the fundamental rights are available to all persons, certain fundamental rights are available only to the Indian citizenship. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எல்லாருக்குமே பொருத்தமானது தான், அடிப்படை உரிமைகள் எல்லாத்துக்குமே இருக்குது. அதில் ஒரு சில ரைட்ஸ் வந்து யாருக்கு மட்டும்தான் இருக்குது, இந்தியன் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமை. ஸோ இதனுடைய ஆர்டிகல்ஸ் 32. A right is ordered or commanded issued by the court in writing its seal. ஸோ அதாவது ரைட், வாட் இஸ் ரைட்? ஸோ நீதிமன்றத்தோட முத்திரையோட நீதிமன்றத்தால் வெளியிடக்கூடிய அந்த கட்டளை அல்லது அந்த ஆணைகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நீதி பேராணை, ரைட்ஸ் அப்படிங்கிறோம். சரியா? It is a nature of command or prohibition from performing certain acts that specify the orders of the court. Both the Supreme Court and the High Courts are empowered to issue the 5 kinds of rights. அதாவது இந்த ஒரு சில சட்டங்களை எல்லாம் தடை செய்கிறதுக்கு இந்த கோர்ட்ஸ் மூலிமா வெளியிடக்கூடிய அந்த ஆணை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நீதி பேராணைன்னு சொல்கிறோம். இதில் 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடக்கூடிய உரிமை எந்த கோர்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, ஹைகோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. சரியா? that is why the Supreme Court is called the guardian of constitution. ஸோ அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன், அதாவது கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் பாதுகாவலன்னு நம்ம யாரை சொல்கிறோம், சுப்ரீம் கோர்ட்டை சொல்கிறோம். அக்கார்டிங் டு டாக்டர் அம்பேத்கர், ஆர்டிகல் 32 இஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ அதாவது அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, ஆர்டிகல் 32
32வது சரத்தை வந்து என்னன்னு சொல்லியிருக்காரு, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அந்த 32வது சரத்து தான் இந்திய அரசியலமைப்போடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா, இதயம் ஆன்மான்னு சொல்லி எதை சொல்லியிருக்காரு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோடைய இதயம் எது, இதயம் ஆன்மான்னு எதை சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 32 யார் சொல்லியிருக்கா, டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஓகே, நெக்ஸ்ட் அந்த 5 ரைட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹெபியஸ் கார்பஸ். ஸோ ஹெபியஸ் கார்பஸ் அப்படின்னா என்ன, ஸோ ஆட்கொணர்வு நீதி பேராணைன்னு சொல்கிறோம். ஓகேவா, சேஃப்கார்ட் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட், அதாவது சட்டத்துக்கு புறம்பாக நம்ம கைது செய்கிறதுலேருந்து ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அந்த உரிமையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹெபியஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு நீதி பேராணைன்னு சொல்கிறோம். சரியா, நெக்ஸ்ட்டு மேண்டமஸ். ஸோ மேண்டமஸ்னால் என்ன, கட்டளையுறுத்தும் நீதி பேராணைன்னு சொல்கிறோம். அதாவது it protects the petitioner who requires the legal help to get his work done by the respective public authorities. ஸோ இந்த சட்டத்தின் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மனு தொடர்பான பணியை வந்து சம்மந்தப்பட்ட துறையிலேருந்து நிறைவேற்றி கொள்வது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மேண்டமஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சட்டத்தோடைய உதவியின் மூலியமாக தன்னுடைய மனு தொடர்பான பணியை சம்மந்தப்பட்ட துறையிலேருந்து நிறைவேற்றிக்கிறது, அதுதான் மேண்டமஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ரொஹிபிஷன். ப்ரொஹிபிஷன்னா என்ன, தடையுறுத்தும் நீதி பேராணைன்னு சொல்கிறோம். சரியா, இட் ப்ரொஹிபிட்ஸ் எ சபார்டினேட் கோர்ட் ஃப்ரம் ஆக்டிங் பியாண்ட் இஸ் ஜுடிசிக்ஷன். ஸோ அதாவது ஒரு நீதிமன்றம், ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் வந்து தன்னுடைய சட்ட எல்லையை மீறி தாண்டி செயல்படுறத தடுக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம், ப்ராஹிபிஷன், தடையுறுத்தும் நீதி பேராணைன்னு சொல்கிறோம். சரியா, செரிட்ரோரி ஆவணக்கேட்பு பேராணைன்னு சொல்கிறோம். ஸோ இட் குவாசஸ் an order issued by the subordinate court by overstepping as jurisdiction. ஸோ இந்த உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுது, ஆவணங்களை வந்து பரிசீலனை செஞ்சு அதை தனக்கோ அல்லது தனக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரிக்கோ அனுப்ப சொல்கிறதுக்காக அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றங்களுக்கு இடக்கூடிய அந்த ஆணையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், செரிட்ரோயி, ஆவணக்கேட்பு பேராணை. இந்த எவிடன்ஸ் எங்களுக்கு வேணும், அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கீழே இருக்க கோர்ட், சபார்டினேட்ஸ் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டோ அல்லது ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டோ சொல்லக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், செரிட்ரோரி அப்படிங்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கியூ வாரண்டோ. கியூ வாரண்டோ அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா தகுதி முறை வினவும் நீதி பேராணைன்னு சொல்கிறோம். சரியா, it prevents aspirations of public office through illegal manner. அதாவது சட்டத்துக்கு புறம்பாக தகாத முறையில் என்ன பண்ணுறது, அந்த அரசு அலுவலகத்தெல்லாம் கைப்பற்றுறதெல்லாம் தடை செய்கிறதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கியோ வாரண்டோ அப்படின்னு சொல்கிறோம். சரியா, நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ நம்ம எந்தெந்த முறையில் வந்து இந்த அடிப்படை உரிமையை இழக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, when the president makes the proclamation of emergency under article 352, the freedom guaranteed under the article 19 are automatically suspended. ஸோ அதாவது பிரசிடென்ட் மூலியமாக, அதாவது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு, அவசர நிலை பிரகடனம் ஆர்டிக்கல் 352 படி அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தாங்கன்னா ஆர்டிக்கல் 19 என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆயிரும், நிறுத்தி வச்சுருவாங்க நம்மளுடைய ரைட்ஸ் எல்லாமே. த பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்ட் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் த்ரூ ஸ்பெசிஃபிக் ஆர்டர்ஸ். ஸோ மற்ற அடிப்படை உரிமைகள் எல்லாமே வேணும், நிறுத்தி வைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக என்ன பண்ணணும், ஆர்டர் போடணும். தீஸ் ஆர்டர்ஸ் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை த பார்லிமெண்ட். இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே யாரால் ஏற்றுக்கொள்ளணும், பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன, அடிப்படை உரிமைகள்னால் என்ன, அரசு நெறிமுறை கோட்பாடுகள்னால் என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இட் வாஸ் derived ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் USA. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து எங்கேருந்து வந்தது, யூஎஸ்ஏலேருந்து வந்தது. ஓகேவா, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இட் வாஸ் ட்ரான் ஆன் த மாடல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் அயர்லாந்து. ஸோ இது வந்து அயர்லாந்து பேஸ் பண்ணி வந்தது, அயர்லாந்து நாட்டை பார்த்து நம்ம பின்பற்றினது தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட்டு ஈவன் த கவர்மெண்ட் கேனாட் டேக் அவே அப்ரிச் தீஸ் ரைட்ஸ். ஸோ அதாவது இதை வந்து சுருக்கவோ நீக்கவோ யாருக்கு உரிமை இல்லை, கவர்மெண்ட்டுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து உரிமை கிடையாது. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, தீஸ் ஆர் மியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கவர்மெண்ட். இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வெறும் அறிவுறுத்தல் மட்டுமா தான் இருக்குது, அறிவுறுத்தலாக தான் இருக்குது. சரியா, தேர்ட் ஒன் தீஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் ஆஃப் லா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும்.
அது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது தீஸ் ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் எனி கோர்ட். ஸோ எந்த ஒரு நீதிமன்றத்துலையும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், தீஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் ஆஃப் லா. அரசுக்கு நீ சட்டத்தால் செயல்படுத்த முடியும், ஆனால் இது வந்து என்ன பண்ண முடியாது, எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. நெக்ஸ்ட்டு தீஸ் ஹாவ் லீகல் சாங்ஷன்ஸ். ஸோ இது வந்து சட்டத்தின் மூலயமா ஒப்புதல் பெற்றது. தீஸ் ஹாவ் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன். ஸோ இது வந்து தார்மீக அரசியல் ஒப்புதல் பெற்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தீஸ் ரைட்ஸ் ஸ்ட்ரென்தன் த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இன் த கண்ட்ரி. ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரென்தன் த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, அரசியல் ஜனநாயகத்தை வந்து ஒரு வலுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு பார்த்தோம்னா த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தீஸ் பிரின்சிபல்ஸ் என்ஷூர் த சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. அதாவது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை உறுதியாக்குறதுக்கு இருக்கிறது தான் என்னது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. சரியா? நெக்ஸ்ட்டு